வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் காம்போ. அரிசி பருப்பு இல்லாத ஒரு லஞ்ச் காம்போ சிறுதானியம் வைத்து செய்ய போகிறோம். டயட் இருக்கிறவங்களும் சரி, உடல் எடையை சீராக வைத்திருக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும், நோய் நொடி இருக்கிறவங்களாக இருந்தாலும், வயிறார சாப்பிடணும், எந்த பயமும் இல்லாமல் வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இது போல் உணவு முறையை தாராளமாக செய்து சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நீங்கள் இப்போ பார்க்குறது வெள்ளை சோளம். இந்த சோளத்தில் தான் நாம் இன்றைக்கி சாதம் செய்ய போகிறோம். ஏதாவது ஒரு கப் அல்லது டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நான் இந்த கிளாஸ் அளவில் ஒரு கிளாஸ் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துருக்கிறேன். இது 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இன்றைக்கி செய்திருக்கிறேன். எடுத்து ஒரு 2 தடவை அலசிட்டு கண்டிப்பாக நல்ல தண்ணி சேர்த்து குறைந்தது 4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 6 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. காலையிலே செய்யணும்னு நினைக்கிறவங்க இரவு ஊற வச்சுட்டு கூட காலையிலே செய்யலாம். இது காலை உணவாகவும் சாப்பிடலாம், மதிய உணவாகவும் சாப்பிடலாம். நான் பாருங்கள் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். காலையில் ஒரு 6 மணிக்கே ஊற வச்சாச்சு. மதியத்துக்கு தான் இதை நான் செய்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணியை கீழே இருத்துடலாம். நல்லா இருத்துட்டு அந்த சோளத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல பூ மாதிரி ஒரு பொடி வரும் பாருங்கள், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க தேவையில்லை. நல்லா பொலன்னு சிறு கொரகொரப்பு கண்டிப்பாக இருக்குங்க. கொஞ்சம் பெருவெட்டாகவே எனக்கு ரவை மாதிரி வேணும்னாலும் உங்களுடைய பக்குவம் தான். இல்லை இது போல் நம்ம சிறு கொரகொரப்பு அப்படி தேங்காய் பூ மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த பக்குவம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதம் கிளறும் போதும் வெண்ணெய் மாதிரி வரும் அந்த சோள. அதனால் வயதானவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, சிறு பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் சோளம் அளந்த அதே டம்ளரில் நான் இப்போ 4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன். நான் மண்சட்டியிலே செய்கிறேன். நீங்கள் வேறு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரெஷர் குக் செய்தும் இதை செய்யலாம். ப்ரெஷர் குக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3.5 டம்ளர் தண்ணி எடுத்தாலே போதுமானது தான். இப்போ தண்ணி ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு, இந்த அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போதுங்க. இதற்கு அதிகமாக உப்பு தேவைப்படாது, அதனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி கொதி வந்த நிலையில் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் பொடிச்சு வச்சுருக்கிற இந்த வெள்ளை சோளத்தை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நான் கொஞ்சம் சோள மாவுன்றதுனால அப்படியே மொத்தமாக சேர்த்துட்டேன். நிறையா சேர்த்து நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி தான் நீங்கள் கிண்டணும், இல்லைன்னா கட்டி பிடிக்கும். இப்போ பாருங்கள், இதில் சிறு சிறு கட்டிகள் அங்கங்கே ஒன்று வரும், ஆனால் அதிகமாக கட்டி தட்டாது. நல்லா அப்படியே அழுத்தி விட்டு நம்ம கிளறிடலாம். அந்த கட்டிகளை உடச்சி விட்டு அப்படியே ஒன்றும் கட்டியே இல்லாமல் அழகாக அது வந்துட்டு கிளறி வரும். இந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். கட்டிகள் இல்லாமல் கிளறது தான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வேக விடுங்க. நடுவில் கிண்டி விடணும், இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிருங்க. அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு நடுவில் கிண்டி விடுங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் அது முதல்ல வச்சுருங்க. வச்சுட்டு நாம் திறந்து பார்த்தோன்னா நல்லாவே வெந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அது தண்ணியெல்லாம் இழுத்து இந்த தளன்ற பக்குவம் இருக்குது பாருங்கள், இதுதான் சரியான பக்குவம். ரொம்ப கெட்டியாக கிண்டிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே புட்டு மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு ருசி இருக்காது. இந்த பக்குவத்தில் இறக்கி வைக்கணும். நீங்கள் விரலில் தண்ணியை நினச்சி தொட்டு பார்த்தீங்கன்னா விரல்களில் ஒட்டாது. அதுதான் வெந்ததுக்கான பக்குவம். நான் இப்போ இறக்கி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், சோறு அப்படியே வெண்ணெய் மாதிரி சாப்பிட்றதுக்கு பக்குவமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்காக நான் செய்தேன், ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த சோறுக்கு எங்கள் அம்மா ஒரு சப்ஜி கடைவாங்க, இட்லி தோசைக்கெல்லாம். அதையே தான் நான் செய்ய சொன்னேன். ஏன்னா அது அவ்வளோ ருசியாக இருக்கும், பருப்பு சேர்க்காமல் செய்வாங்க. அதற்கு முக்கியமான பொருள் பார்த்துடலாம். நாங்கள் அதிகமாக செய்ததுனால 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம் 1/4 கிலோ, 2 கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1/4 கிலோ கத்திரிக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதே போல் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் கூடுதலாக வேணுன்றதுக்காக நாங்கள் செய்கிறோம். உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஸ்டார் பூவு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இவ்வளோ தாங்க தாளிக்கிறதுக்கு தேவையானது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது ப்ரெஷர் குக்கரில் நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ப்ரெஷர் குக்கரில் தான் இப்போது செய்ய போகிறோம். குக்கர் சூடானதும் ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு 1/4 கப் எண்ணெய்னு வச்சுக்கோங்க, சமையல் எண்ணெய் சேர்த்துருங்க. இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகத்தை அதில் நம்ம சேர்த்துடலாம். அது பொரிஞ்சதும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. வெங்காயம் வதங்க, வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். நல்ல ஒரு வாசனை வரும், அந்த வாசனை தான் ரொம்ப முக்கியம். அது வந்ததும் நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, பூண்டு, புதினா
அரைச்ச விழுதை நீங்கள் அதில் சேர்த்துருங்க. புதினா உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம், நல்ல வாசம் இருக்கும். புதினா வேணான்றவங்க இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் மட்டும் வேணும்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நாங்கள் புதினா கலந்து தான் அரைச்சி எடுத்துருக்குறோம். அதையுமே பச்சை வாசனை போக வதக்கிட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை அதில் சேர்த்துடலாம். தக்காளியை ரொம்ப அப்படியே அது குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கணுன்றது அவசியம் இல்லைங்க. தக்காளியை சும்மா சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நாம் நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது எல்லாமே இப்போ சேர்த்துடலாம். இதில் நீங்கள் என்ன விதமான காய்கறியும் சேர்க்கலாங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் இல்லை வீட்டில் இருக்கும் காய்கறிகள் சேர்க்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துருங்க, தோலோடவே அலசிட்டு சேர்க்கலாம். காய்கறிகள் எல்லாமே சேர்த்த பிறகு கொத்தமல்லி, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடிசாக நறுக்கினது அலசி எடுத்து அதில் சேர்த்துருங்க. இந்த மனம் நீங்கள் ஒரு முறை இப்படி செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இல்லை எத்தனை பேர் இது போல் உங்கள் வீட்டில் சப்ஜி கடைஞ்சிருக்கிறீங்க இந்த வாசனையுடன் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக அந்த கேப்சிகமை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கிளறிடுங்க. இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்றவங்க வெறும் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் அதிகமாக காரம் இருந்தால் ருசி இருக்காது. இதில் பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பப்படுறவங்க தாராளமாக 2-3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாங்க, நல்ல வாசம் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதுக்கு ஒரு 8 கப்பு தண்ணீராவது சேர்க்கணும். இப்போ நான் சேர்த்த காய்கறி அளவுக்கு, நீங்கள் சேர்க்குற காய்கறி அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப்பு புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. எல்லாமே கிளறி விட்டு நல்லா ஒரு 4-5 விசில் இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடணும். காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம அதை கடையும் போது நல்லா அப்படியே ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 விசில் விட்டாச்சு. காய்கறிகள் எல்லாம் அப்படியே குழைஞ்சது இல்லாமல் ஆனால் வெந்துருச்சு. இப்போ மண்சட்டியில் சேர்த்து இதை நம்ம கடைஞ்சிடலாம். ரொம்ப மைய கடையணும்னு கீரை கடையல் மாதிரிலாம் கரையக்கூடாதுங்க. அங்கங்கே காய்கறிகள் தெரியணும். அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சிடலாம். அது போல் பக்குவம் தான் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு எடுக்கணும். இது போல் நாம் கடைஞ்சிட்டு இப்போ அந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்க தண்ணியிலே இதை நாம் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த தண்ணி பக்குவம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ தண்ணியாக இருக்கா திக்காக இருக்கான்னு. எங்களுக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதனால் ரொம்ப தண்ணியாகவும் வைக்காதீங்க, ரொம்ப திக்காகவும் வைக்காதீங்க. நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா நம்ம இதில் பச்சை தண்ணி எதுவுமே சேர்க்கலை, எல்லாமே ப்ரெஷர் குக் ஆனது. ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இதற்கு மேலே இதுக்கு தாளிப்பும் தேவையில்லை. நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம அதுலேயே கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா பொடிசாக நறுக்கி அதை அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. மணக்க இந்த காய்கறி சப்ஜி, இந்த கடையல் அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, மேலும் சிறுதானியங்களில் செய்யக்கூடிய களி உருண்டைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். செய்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் காலையில் தோசைக்கும் இது தான், மதியானம் சோள சோறுக்கும் இதே தான். இந்த சோள சோறு அப்படியே வெண்ணெய் மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். மேலும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. செய்து பாருங்கள். இந்த சோள சோறும் காய்கறி கடையிலும் பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.